வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சூரை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் நீங்களும் வச்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சூரை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கேரளா ஸ்டைல் சூரை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இது மீன் சட்டி அடுப்பில் வச்சு அதை எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போட்ட உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுவோம். அது கூட சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி போடுவோம். கொஞ்சம் ஒரு தக்காளி, பச்சை மிளகு, முருங்கைக்காய் இதை சேர்ப்போம். இதை நல்லா வதக்கணும். எல்லா பொருட்களும் வதங்கியாச்சு. தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். தேவையான அளவு எவ்வளவு தேவையோ அதுக்கு மிளகு பொடி போடணும். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், வதக்கணும். புளி தண்ணி ஊற்றுவோம். தென் இதுக்கு தேவையான அளவு தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சது, வேற ஒன்றும் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு போடுவோம், கல் உப்பு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நமக்கு இனி என்னதுன்னா இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போடணும். கறிவேப்பிலை போட்டு கொதிக்க வைக்கணும். மூடி வச்சு கொதி வரட்டும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண அது வந்து நல்லா கொதிச்சாச்சு. நம்ம கழுவி வச்ச மீன், சூரை மீனை போடுவோம். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வைப்போம். இனி மீன் நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வருது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, நல்லா கொதிக்குது. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த டைமில் நம்ம உப்புண்டான்னு பார்க்கணும். கொஞ்சம் உப்பு கம்மி, அதனால் கொஞ்சம் கூட உப்பு போடுவேன். போட்டு மீண்டும் நம்ம நல்லா வேக வைக்கணும். மூடி அப்படியே கொதித்து வேகட்டும். மீன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுவோம்.